ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தியும் சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா கார் டாஸ்க்கை பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போது நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க. பிரவீன் காந்தி சொல்கிறார், அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க, நீங்கள் பெரியவங்க, நீங்கள் கொஞ்சம் அவங்கள அனுசரித்து மன்னிச்சு விட்டுருக்கலாம். அவங்க பண்ணது தப்பு தான், அட்லீஸ்ட் நீங்கள் அவங்களுக்காக ஏதாவது பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரவீன் காந்தி சொல்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட சாரி கேட்க வரும்போது அட்லீஸ்ட் நீங்கள் அந்த சாரியை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை, இதை நான் சாரி அக்செப்ட் பண்ண முடியாது, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறன்றதுக்காகவாவது நீ பேசியிருக்கலாம். எதுவுமே நீங்கள் பேசாத விட்டுட்டு அமைதியாக இருந்ததுனால பார்க்குற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த பசங்க சின்ன பசங்க, நீங்கள் மன்னிச்சு அவங்கள ஏற்றுந்துருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது விஜய் சேதுபதி கிட்ட பேசியிருக்கலாம். எதுவுமே நீங்கள் செய்யல. இப்போ மக்கள் இடத்துல தான் நானும் இருக்கிறேன். இப்போ எனக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சாரின்னு ஒன்று கேட்டிருந்தா நீங்கள் பெரிய ஹை லெவலில் போயிருப்பீங்க. உங்களுடைய ரீச்சும் ஹை லெவலில் இருந்திருக்கும். எல்லாருமே உங்களை ரொம்ப மதிச்சிருப்பாங்க. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலை. நீங்கள் தனியாக ஒரு கேமராவில் போயிட்டு கூட நீங்கள் பேசிக்கங்க, நான் மன்னிச்சிட்டேன்றதை இல்லைன்னா நீங்கள் கேமரா முன்னாடி போயிட்டு அவங்க ரெண்டு பேர் பேரை சொல்லி நான் அவங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிட்டேன்றது நீங்கள் மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிங்கனாவே போதும். மக்கள் மனசில் நீங்கள் உயர்ந்துருவீங்க. அட்லீஸ்ட் இதை நீங்கள் செஞ்சிங்கனாவே போதும். எல்லாருக்குமே ஒரு கடவுளாக தெரிவிங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பிரவீன் காந்தி சொன்னார். உங்கள் கருத்து என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.